நீங்கள் ஒரு கேமிங் ஃபோன் வாங்க போகிறீங்களா? தயவு செஞ்சு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு போங்க, ஏன்னா சர்ப்ரைஸான ஒரு தகவல் இருக்குது. ஸோ வாங்க, இன்றைக்கான வீடியோவில் நம்ம கேமிங் ஃபோன்ஸ் அவசியமாக, கேமிங் ஃபோன்ஸில் என்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, கேமிங் ஃபோன்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணணுமா அப்படின்றதெல்லாம் பற்றி பார்க்கலாம். ஒரு 5 செக்ஷனாக பிரிக்க போகிறோம். கேமிங் ஃபோன்னா என்னது, எதுக்கு கேமிங் ஃபோன், அப்புறம் மெயின் ஸ்ட்ரீம் மொபைல்ஸ்னால் என்னது, இது ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் என்னது, அப்புறம் கன்க்ளூஷன் வரலாம். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கேமிங் ஃபோன் அப்படின்னா என்ன? கேமிங் ஃபோன்னா அதுவும் எப்படின்னா சாதாரணமாக ஒரு ஃபோன் தான். அது எப்படி நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணி விற்கிறாங்கன்னா, கேம் விளாட்றதுக்கு ஏற்ற ஃபோன் அப்படின்னு நம்மளை கன்வின்ஸ் பண்ணி விற்கிறாங்க. இதுதான் கேமிங் ஃபோன். பேசிக்காக நம்ம ஒரு கேம் விளாட்ணுன்னா இந்த ஸ்பெசிஃபிகேஷன் வேணும் அப்படின்றது மேக்ஸிமம் இந்த பிசியில் வரும். இப்போ இந்த கேமிங் ஃபோன்ஸ் வந்ததுலேருந்து மொபைலுக்கே இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம லேட்டர் ஆன் சாப்டர்ஸில் பார்க்கலாம். ஸோ இந்த கேமிங் ஃபோன் பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட்டாக இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் செமையாக இருக்கும், அப்புறம் ரேம் அதிகமாக இருக்கும், ப்ராசஸர் 800 ஸ்டார்ட் ஆகும். இதெல்லாம் ஒரு ஸ்டார்டர் பேக் மாதிரி. கேமிங் ஃபோன்ஸா இதெல்லாம் இருக்கா அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. ஸோ இதுதான் கேமிங் ஃபோன் பற்றி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எதுக்கு கேமிங் ஃபோன் பார்த்தோன்னா கேமிங் ஃபோன்ஸ் இதுக்குன்னா கேமர்ஸ்க்கு கேம் விளையாட யூஸாக இருக்கும். சிம்பிளான கான்செப்ட், பட்டுன்னு முடிச்சிடலாம். கேமிங் ஃபோன்ஸ் எதுக்குன்னா கேமர்ஸ்க்கு, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது ஏன்டா இங்கே சொல்கிறேன் வாங்க. கேம் விளையாடுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதுக்கப்புறம் நல்ல ரிஃப்ரெஷ் ரேட்ஸ் இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். இதை தாண்டி என்ன தான் இருக்குன்னா அதை லேட்டர் சாப்டரில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் மெயின் ஸ்ட்ரீம் மொபைல்ஸ்னால் இப்போ நம்ம கேமிங் மொபைல்ஸ் இல்லாமல் மற்ற கம்பெனிஸில் இப்போ சாம்சங், ஆப்பிள், அப்புறம் கூகுள் பிக்சல், இதெல்லாம் நிறையா ஃபோன்ஸ் இருக்குது. நோக்கியா, இந்த ஃபோன்ஸ்லாம் மெயின் ஸ்ட்ரீம் மொபைல்ஸ்னு சொல்லுவாங்க. இது கேமிங்ன்ற ப்ரிஃபிக்ஸ் இருக்காது. பட் ஆனால் இந்த ஃபோன்லேயும் கேம்ஸ்லாம் விளாடலாம். ஹை எண்ட் கேம் விளாட முடியும்னு கேட்டால் கண்டிப்பாக விளாடலாம். அதெல்லாம் நம்ம போக கன்க்ளூஷனில் தான் இந்த வீடியோவே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கருத்து வைக்கிறேன். ஏன்னா இந்த கன்க்ளூஷனில் தான் நான் உங்களுக்கு கரெக்டான ஒரு கருத்து சொல்லலான்னு இருக்கேன். கருத்துன்னு இல்லை, இந்த கேமிங் ஃபோன் பற்றின ஒரு ஃபுல்லாக எதுக்கு இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, இது எதுக்காக இருக்குது அப்படின்றதெல்லாம். இந்த மெயின் ஸ்ட்ரீம் மொபைல்ஸில் அப்புறம் இன்னொன்று நல்ல ஃபீச்சர்னா நல்லாவே டியூரபிளாக இருக்கும். எதுக்குன்னா இந்த கேமிங் ஃபோன்ஸ்லாம் கேம் விளாட்ற பர்ஃபார்மன்ஸு வேணும் அப்படின்றதுல என்ன பண்ணுவாங்கன்னா, அதிகமாக கேம்ஸ் விளாடிய ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். இதனால் எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் நிறைய டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் கேமிங் ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது மெயின் ஸ்ட்ரீம் மொபைல்ஸ் நல்ல டியூரபிள், நல்லா ஒரு லைஃப் கொடுக்கும். அதுக்கப்புறம் சிம்பிளிசிட்டி, வேறு எதுவும் இல்லை, சிம்பிளாக இருக்கும், சிம்பிள் அண்ட் குட் லுக்கிங். இதுதான் அந்த மெயின் ஸ்ட்ரீம் மொபைல்ஸை பொறுத்த வரைக்கும். கேமிங் ஃபோன்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படியே கலராக லைட் எரிஞ்சிக்கிட்டு, இங்கே ஒரு கூலிங் ஃபேன்ஸு, இப்போலாம் கேமிங் ஃபோன்ஸ்லேயே கூலிங் ஃபேன்ஸ் இருக்குது. ஆசஸ் ROG 5 பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். டீசென்ட் லுக்கிங்காக இருக்கும் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மொபைல்ஸ்லாம். இதுதான் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மொபைல்ஸ் பற்றி. அப்புறம் டிஃப்ரென்ஸ் மெயின் ஸ்ட்ரீம் மொபைல்ஸ், கேமிங் ஃபோன்ஸ், இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஃபஸ்ட்டு கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். ஏன்னா இந்த மெயின் ஸ்ட்ரீம் மொபைல்ஸில் ஹை எண்ட் மாடல் வாங்கினா தான் நம்மளுக்கு கேமிங் மொபைலோட பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். அது கண்டிப்பாக யாரும் மாற்று கருத்து இல்லை. பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம் கேமிங் ஃபோனில். அதுக்கப்புறம் யூசேஜ் ஆஃப் ரேம். இப்போ மெயின் ஸ்ட்ரீம் மொபைல்ஸ் எடுத்திங்கன்னா நம்ம ஃபோனுக்கு இவ்வளோ ரேம் அப்படின்றது ஒரு அலாட்மெண்ட் இருக்கும். எப்படின்னா ஒரு 4 GB, ஒரு 6 GB, மேக்ஸிமம் 8 GB மெயின் ஸ்ட்ரீம் மொபைல்ஸ்லாம். ஏன்னா அது எல்லா கேமிங் கெப்பாசிட்டி, எல்லா டாஸ்க்குமே அதுலேயும் சப்போர்ட் ஆகும். டீசெண்டான பர்ஃபார்மன்ஸும் கொடுக்கும் நம்மளுக்கு இந்த மெயின் ஸ்ட்ரீம் மொபைல்ஸ்லாம். கேமிங் மொபைல்ஸில் ரேம் அதிகமாக இருக்கும், 8க்கு மேலே 12 இவ்வளோலாம் ரேம் இருக்கும். அதெல்லாம் எப்படி இருக்குன்னா வேஸ்ட்டாகவே இருக்கும். என்ன வேஸ்ட்டாக இருக்குன்னா, நம்ம ஃபோனில் விளையாடுற கேம்ஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ரேம் நம்ம கண்டிப்பாக கன்சியூமே பண்ண மாட்டோம். இதெல்லாம் ஒரு ஐ வாஷ் அப்படின்னு சொல்லலாம். கன்க்ளூஷனில் இன்னும் நிறைய இருக்குது. அப்புறம் கேமிங் ஃபோன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அப்புறம் வேறு எதுவும் சொல்கிறது இல்லை. கேமிங் ஃபோன்ஸில் மெயின் ஸ்ட்ரீம் டீசெண்டாக இருக்கும். இவ்வளோதான். ஸோ எல்லோரும் எதிர்பார்த்த அந்த கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். கன்க்ளூஷனில் பார்த்திங்கன்னா போட்டு வாங்க போகிறோம். மெயின் ஸ்ட்ரீம் மொபைல்ஸ்க்கும் இந்த கேமிங் மொபைல்ஸும் ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லைங்க. இந்த கேமிங்ன்ற ஒரு ப்ரிஃபிக்ஸ் மட்டும்தான். முன்னாடி இந்த கேமிங்னு ஒரு வார்த்தை மட்டும்தான். மற்றபடி அதில் இருக்க எல்லா ஃபீச்சர்ஸுமே எப்படின்னா மெயின் ஸ்ட்ரீம் மொபைல்ஸோட கொஞ்சம் அதிகமாக இருக்கும், வேறு எதுவுமே இல்லை.
இந்த ரேம் அதிகமாக கொடுக்குறது, அதுக்கப்புறம் வந்து அதிகமான ப்ராசஸர் ஓகே நம்மளுக்கு ஸ்பீடு வந்து ரொம்ப நாளுக்கு நல்லா ஸ்பீடு கொடுக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். ரேம் அவசியமே இல்லாமல் அதிகமான ரேம் கொடுத்து மணியை தான் வேஸ்ட் பண்ணுறாங்க. எப்படின்னா ஒரு ஹைப்பில் தள்ளிடுவாங்க நம்மளை. இந்த ஸ்பெசிஃபிகேஷன் இருந்தால் தான் இந்த கேமை செம்மையாக விளையாட முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்மளை அந்த க்ரைட்டீரியாவுக்கு தள்ளிடுவாங்க. நம்மளாம் என்ன பண்ணுவோம்னா வாங்கும்போது என்ன நினைப்போம்னா, ஸோ இந்த கேம் விளாட்னா இந்த ஸ்பெசிஃபிகேஷன் வேணும், இவ்வளோ ரிஃப்ரெஷ் ரேட்ஸ் வேணும். ஃபோனுக்கெல்லாம் 120 120க்கு மேலே ரிஃப்ரெஷ் ரேட் தேவையே கிடையாது. அது மட்டும் இல்லை, சில அதான் ஆசஸ் ROG ஃபைல்லாம் கூலர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. சத்தியமாக வேஸ்ட் ஆஃப் மணி. ஸோ இந்த ROG இந்த கேமிங் ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சத்தியமாக நம்பவே வேணாம். மெயின் ஸ்ட்ரீம் நார்மல் மொபைல்ஸ் வாங்கி நல்ல ஒரு ரேம் இருந்தாலே போதும். 8GB ரேமு மோர் தென் எனஃப் ஃபார் மொபைல் கேமிங்ஸ். அப்படி உண்மையிலே நீங்கள் ஒரு கேமரு அப்படின்னா முதல்ல மொபைலே நீங்கள் சூஸ் பண்ண மாட்டீங்க. இந்த மொபைல் கேமர்ஸ்லாம் அப்படி தான். இந்த மொபைல் கேமர்ஸ்லாம் விட்டு நீங்கள் உண்மையிலே கேமிங் ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு கன்சோல்ஸ் போங்க, பிசி போங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கேமிங் மொபைல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதிக ப்ரைஸ் வச்சு வைக்கிறாங்க. இந்த ப்ரைஸ்க்கு நம்ம நல்ல ஒரு கேமிங் கன்சோல் இல்லைனா பிசி செட்டப்பே பண்ணிடலாம் போல். அந்த அளவுக்கு கேமிங் மொபைல்ஸோட ஹைப் அதிகமாக இருக்குது. கேமிங் பிசி செட்டப் பண்ண முடியாது, கேமிங் கன்சோல் கண்டிப்பாக வாங்கிடலாம். ஸோ இந்த மேக்ஸிமம் இதோட கருத்து, அதாவது என்ன கன்க்ளூஷன் பண்ண வரனா, நம்ம கேமிங் ஃபோன்ஸ் அப்படின்ற பேரில் நம்மளோட டோட்டலாக வந்து வேஸ்ட் ஆஃப் மணி. அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலாக அதில் யூஸே கிடையாது. எப்படி யூஸே கிடையாதுன்னா, கேம் விளையாடுறதுல நான் சொல்ல, அந்த நம்ம ஸ்பெக்கு போட்டு அவ்வளோ ஸ்பெக்கில் வாங்குகிறோம், ஆனால் அதுக்கு வந்து நம்மளுக்கு அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். பட் ஆனால் அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு மொபைலில் தேவையே கிடையாது. ஒரு மொபைலுன்றது நம்ம நார்மலாக இப்போது மேக்ஸிமம் எல்லாருமே சோஷியல் மீடியா சர்ஃப் பண்ணுறாங்க, அப்புறம் சில ஆஃபீஸ் ஒர்க்ஸ் பண்ணலாம். பட் இந்த கேம் அப்படின்றது வந்து கண்டிப்பாக ஒரு பிசி இல்லை கன்சோல் போயிடலாம். கேம் வந்து இந்த கேமிங் ஃபோன்ஸில் தான் விளாட்ணும் அப்படின்னு எதுவுமே இல்லை. மெயின் ஸ்ட்ரீம் மொபைல்ஸ்லையும் நார்மலாக விளையாட்டு போகலாம். இப்படி உண்மையாலே நீங்கள் ஒரு கேமில் இருந்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் சாய்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இது ஒரு ஐ ஓப்பனர் வீடியோவாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ ஒரு கேமிங் ஃபோன் வாங்க போகிறீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ தயவு செஞ்சு வேணாம், நல்ல ஒரு ஸ்பெக் உள்ள மெயின் ஸ்ட்ரீம் மொபைல் வாங்கிக்கோங்க. லைக் நோக்கியா, அப்புறம் நோக்கியா மைக்ரோமேக்ஸ்லாம் இப்போ ப்ரொடக்ஷன் நல்லா இல்லை. ரெட்மி, ரியல்மி, அப்புறம் இன்னும் நிறைய இருக்குது, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.